நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இதுவரை 11 மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2 தினங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அவர் கூறியதாக கூறப்பட்ட அந்த சீமான் கூறிய அந்த தகவல் பெரும் சர்ச்சையான நிலையில பல்வேறு கட்சியின் தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்பினர், தனிநபர்கள் சார்பில் பல காவல் நிலையங்கள்ல புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்திலும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று ஒவ்வொரு புகாரிலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். அதன்படி கடலூர் மாவட்டம், அதே போன்று சேலம் காவல்துறையினர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உட்பட 11 மாவட்டங்கள்ல இதுவரை சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறையிலும் 3 புகார்கள் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பிலும், திராவிடர் விடுதலை கழகம் சார்பிலும், தமிழர் முன்னேற்ற படை என்ற அமைப்பின் சார்பிலும் இந்த புகார் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக இந்த புகார்களை சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆலோசனை பெற்று இதற்கு பிறகே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 11 மாவட்டங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் பல புகார்கள் குவிவதாகவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.